ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சூப். இது பார்த்திங்கன்னா மட்டன் சூப்புக்கு இணையானதாகவே இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நீட்ட வாக்கில் கீறின 5 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர் போட்டுக்கலாம். 5 பழுத்த தக்காளி கீரி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு டம்ளர், பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ், 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி பருப்பை ஊற வச்சுருக்கேன். மேற்கொண்டு இன்னொரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கலக்கிட்டு மூடி விட்டு 5 விசில் விட்டு எடுத்த பிறகு அது நல்லா கொலைய வெந்திருக்கும். கொஞ்சம் நேரம் விசில் அடங்கவும் அதை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு தாளிக்க வேண்டியதான். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல அந்த சூப், தக்காளி சூப் கலவையை தூக்கி அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சுவையான தக்காளி சூப் ரெடி. இந்த தக்காளி சூப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல், கார பொரியலோடு தான் சாப்பிட்டோம். என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி.